ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த காலம் எது அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா கண்டிப்பா அவனுடைய பள்ளி காலமோ இல்ல கல்லூரி காலங்களோ தான் சொல்லுவான். ஏன்னா இந்த காலத்துல தான் அவன் ஓடி ஆடி துள்ளி திரிஞ்ச காலங்கள். காலங்கள் மாற மாற அவனுக்கு வயசு ஆக ஆக முன்பு செய்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியாம போயிடும். இது அவனுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகள்னாலேயோ அவனுடைய அவசரமான வாழ்க்கை முறையினாலேயோ ஆனது இல்லை. அவனுடைய ஆசைகளுக்கு அவனுடைய உடல் ஒத்துழைக்காம போயிடும். இப்படியெல்லாம் இல்லாம என்றுமே இளமையா இருக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்லும் எங்களது முயற்சி தான் நாடி. மனித உடல்ல ஒரு வயசு வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும். அதன் பிறகு தேய்மானம் தான். இந்த வளரும் பருவத்துல உடல்ல சின்ன காயங்களோ அடியோ ஏற்பட்டா பெருசா தெரியாது. வளரும் பொழுது வயசான பிறகு நம்ம உடலை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. உக்காந்து எழுந்துக்கும் பொழுதோ இல்ல படியில வேகமா ஏறும் பொழுதோ மூட்டுல சின்ன வலி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கே தெரியாம எப்படி என்னோட வாழ்க்கையில இது ஊடுருவிச்சுன்னு சின்னதா ஒரு வலி நம்ம மனசுல ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து மூட்டு பிரச்சனை. மூட்டு பிரச்சனைனாவே நமக்கு மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லலாம். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லும் போதே எல்லாருமே ஒரு பயம் வந்தது, எல்லாருக்குமே வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடுது. ஆனால் ஆக்சுவலாக ஆர்த்ரைட்டிஸுக்கு நம்ம பயப்பட தேவையே இல்லை. அதுவும் முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ் வரும்பொழுது ஆரம்ப கட்டத்திலே நம்ம அதுக்கான சிகிச்சைகள் ஆரம்பித்து அது முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சைகள் ஆரம்பிச்சிட்டோம்னா ஆர்த்ரைட்டிஸை பற்றி உண்மையாகவே பயப்பட தேவையில்லை. இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா பல வகைப்படும். ஆனால் அதில் முக்கியமாக வயதானவர்களுக்கு மூட்டு தேய்மானத்தினால் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. அதிகமாக ஏன் இந்த காலகட்டத்தில் வருதுன்னா ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து 60, 65, 70 இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கூடிய விரைவில் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து 80 தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆனதுனால வயதானவர்கள் அதிகமாகிடுறாங்க. நம்ம வந்து பிளானே வந்து நம்ம முட்டியை வந்து 70 வருஷத்துக்கு நம்ம நினச்சிக்கிட்டு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு 70க்கு மேலே நம்ம வாழும்போது, ஏன்னா நிறையா இருதய சிகிச்சை மருத்துவர்கள் மற்ற மருத்துவர்கள்லாம் அவங்கள காப்பாற்றிடுறாங்க. ஸோ கடைசியாக அந்த ஸ்டேஜ் 70க்கு மேலே வரும்போது தேய்மானம் வந்துடுது. ஸோ அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு காரணம் இதுதான். இதை தவிர வந்து ஆர்த்ரைட்டிஸில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு அலர்ச்சினால் வரக்கூடியது. மூட்டுங்கிறதே 2 எலும்புகள் சேரக்கூடிய இடம் தான் மூட்டு. அந்த மூட்டில் வந்து அந்த மூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மூட்டு எலும்புக்கு எண்டில் வந்து கார்ட்லேஜஸ் இருக்குது. 2 எலும்புலையுமே இருக்கும் அந்த ஜவ்வு. அதை சுற்றி கேப்சூல் எனப்படும் ஒரு ஜவ்வு இருக்கும். அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கும். அந்த கேப்சூலை சுற்றி ஒரு சைனோவியம்னு இருக்கும். அதுலேருந்து நீர் சுரக்கும். ஒரு மெல்லிதான அளவு தான் நீர் இருக்கும். ஒரு இட்ஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபில்ம்னு சொல்லுவோம். ஒரு பெரிய மூட்டு அப்படின்னு சொன்னால் முழங்கால் மூட்டு. அந்த முழங்கால் மூட்டிலே 0.5 ml விட கம்மியாக தான் இருக்கும் அந்த நீர் சத்து. ஸோ அந்த தின் ஃபில்ம் மூலமாக தான் அந்த ப்ரொடெக்ஷனே நடக்குது. ஸோ அந்த சைனோவியம்ங்கிற ஜவ்வு வீக்கம் ஏற்படும் பொழுது அதை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். இது ரொம்ப பரவலாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு சிலருக்கு வந்து உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தவறான முறையில் வேலை செய்கிறதுனால ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ஆனால் அதே ஒயிட் பிளட் செல்ஸ் எந்த சமயத்தில் பிரச்சனை கொடுக்குமோ கொடுக்காம சும்மா இருக்கும்போதே அந்த ஜவ்வையே போய் வீங்க வச்சதுன்னா அது பேர் தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு அலர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தத்தில் இது மாதிரி பல வகையில் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இது தவிர பல வகை இருக்குது. என்ன ஆகும்னா ஃபைனலாக இந்த எல்லாமே தேய்மானத்தினாலேயோ அல்லது ஜவ் வீக்கத்தினாலேயோ நான் சொன்ன அந்த கார்ட்லேஜுங்கிற ப்ரொடெக்ஷனை போய் அரிச்சிடும். ஒன்ஸ் எப்போ அந்த கார்ட்லேஜ் அரிக்கப்படுகிறதோ அதற்கு அடியில் இருக்கும் நரம்பு மண்டலம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். 2 பக்கமும் அது நடக்கும்போது இந்த நரம்பும் அந்த நரம்பும் உராயும் பொழுது
உண்மையாகவே சொல்ல முடியாத ஒரு வலி தான் அது. ஆர்த்ரைட்டிஸ்னால் வரக்கூடிய வலி மிகவும் கடுமையான வலியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கலாம். எப்போ கண்டுபிடிக்கணும்னா, கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது முட்டியில். சரி பரவாயில்ல, நான் இன்றைக்கி ரொம்ப நடந்துட்டேன் அதனால் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், சரி விட்டுட்டிங்க, அடுத்த தடவை திருப்பி வருதா, டெஃபினட்டாக உடனே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ ஜாயிண்ட்டில் எப்போ ஸ்டிஃப்னஸ் இருக்கோ உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம உடம்புலேயே வந்து ஸ்டீராய்ட்ஸ் நேச்சுரலாக சுரக்கிறதுனால எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக ஓடணும்னு தோணும், எங்கே போனாலும் சுறுசுறுப்பாக நடக்கணும்னு தோணும். அது மாதிரி இல்லாமல் அடித்து போட்ட மாதிரி ஒரு உடம்பே ஒரு டயர்ட்னஸோடு இருக்கும் காலையில் எழுந்த உடனே. சரி பரவாயில்ல, இன்னும் 2 மணி நேரம் தூங்கலான்னா அப்படி தூங்கி எழுந்திரிச்சாலும் திரும்பி ஸ்டிஃப்னஸ் தான் இருக்கும், டயர்ட்னஸ் தான் இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் ஆரம்பகால அறிகுறிகள். அதை தவிர மூட்டு வீக்கம் ஏற்பட்டாலோ வலி ஏற்பட்டாலோ அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடும். இந்த ஸ்டிஃப்னஸ், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் பொழுதே அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான பிளட் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி மெடிசன் மூலமாக, ஆர்த்ரைட்டிஸ்னோன்னா எல்லாருமே அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு கடைசி கட்ட வைத்தியம். அது ஒரு நிரந்தர வைத்தியமாக இருந்தாலும் ஒரு 100ல் 2 அல்லது 3% பேருக்கு தான் வந்து அறுவை சிகிச்சையே தேவைப்படுது. நம்ம நினைக்கிற மாதிரி மூட்டு பிரச்சனைகளுக்கு முழுக்க காரணம் வயசாகுது மட்டுமே இல்லை. சின்ன வயசுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன எலும்பு முறிவு கூட பிற்காலத்துல நம்ம பாடாப்படுத்தலாம். இதனால நம்மளுடைய உடலை முழுக்க பேணி பராமரிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆரம்ப கட்டத்திலே பார்க்கும்பொழுது மருந்துகள் மூலமாகவே நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை சரி பண்ண முடியும். இதை தவிர ஃபிசியோதெரப்பி, எண்முறை மருத்துவம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஃபிசியோதெரப்பி மூலமாக மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை சரி பண்ணலாம். அந்த ஃபிசியோதெரப்பிலேயே எக்ஸசைஸ் தெரப்பியும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே திரும்பி சுற்றி பண்ணாலும் மருத்துவராக செய்யக்கூடிய வைத்தியங்கிறது ரொம்ப கம்மி, நோயாளியாக செஞ்சுக்கக்கூடிய வைத்தியம் தான் அதிகம். மெயினாக எக்ஸசைஸை விடாமல் செஞ்சுட்டு இருந்தால் எந்த வித ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலுமே நிச்சயமாக சரியாயிடும். இது சொல்லும்போதே எல்லார் மனதிலையும் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன, தேயாமலே இருக்க முடியாதா மூட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் தேயுது, முன்னாடிலாம் அந்த காலத்தில் தேயலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்கும். தேயாமல் இருக்க முடியுமானா எஸ், இருக்க முடியும். மூட்டு தேயாமல் இருக்கணும்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதுக்கு பிளான் பண்ணோம். ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே நம்ம ஒபிசிட்டி இல்லாமல், அதாவது உடல் பருமன் இல்லாமல் மூட்டு தசைகளை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணணும். நம்ம மூட்டு தசைகளை யூஸ் பண்ணுறதில்ல, எல்லா இடத்துலையும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. நம்ம எதுக்காக நம்ம அந்த அந்த இருக்கிற மசில்ஸை படைக்கப்பட்டிருக்கோமோ அதை நம்ம உபயோகமே படுத்தாமல் இருந்தோம்னா நேச்சுரலாக அந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுது. இதுக்கு மேலே ஒபிசிட்டி இருந்தால் பாருங்கள், ஒபிசிட்டி உடல் பருமனும் இதுவும் ஒரு ராங் காம்பினேஷன். ஸோ தேயாமல் இருக்கணும்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ஃபிட்னஸ் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நடந்து பழக வேண்டும். ஸோ அது மாதிரி நிச்சயமாக இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் அரகுர அறிவு ஆபத்து தான். அதுவும் உடலை பராமரிக்கிறது போன்ற முக்கியமான விஷயங்கள்ல கண்டதையும் கேட்டதையும் வச்சு பல விஷயங்களை நம்ம தப்பா புரிஞ்சிருப்போம். இதெல்லாம் நமக்கு அசட்டு தைரியத்தையும் தேவையே இல்லாத பயத்தையும் கூட தரக்கூடும். என் பேர் ரமாமணி, நான் ஒரு டீச்சர். எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே கால் கொஞ்சம் வலி ஆரம்பிச்சிது. முட்டி உக்காந்தா வலிக்கும், மடக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தால் வலிக்கும். எல்லாம் மாடி படியெலாம் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தேன். மோரோவர் என்னோடய ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். மாடி படியெலாம் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிளாஸில் ரொம்ப நாள் நிற்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் நிறைய டாக்டர்ஸ்ட்டை கேட்டேன். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப வலிக்க ஆரம்பித்தோடனே நான் என் வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு நிறைய டாக்டர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்டபோது அவங்க முதல்ல டென்டேட்டிவாக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க, அதிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சின்னு வந்தது. பட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது வலி. அதுக்கப்புறமா நான் அப்படி கால் தாங்கி நடப்பேன். சரி, நான் டாக்டர்ஸ்ட்ட கேட்டாக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்டேன். எல்லாருமே அநேகமாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. என் பசங்கள்லாம் கூட ரொம்ப சொல்லுவாங்க, ஏமா இப்படி தாங்கி நடக்கிறேங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்களேன் அப்படின்ட்டு. இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குன்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு தடவை ரொம்ப வலி இருந்தபோது நான் இங்கே இந்த பார்வதி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்தேன். வந்தபோது டாக்டர் வந்து பார்த்துட்டு டென்டேட்டிவாக கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார்.
ஆர்த்ரைட்டிஸ்க்காக சிகிச்சை பண்ணும்பொழுது அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னா இல்லை. அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு சில பேருக்கே ஒரு 2 அல்லது 3% பேஷண்ட்ஸ்க்கு தான் தேவைப்படும். மீது எல்லாருக்குமே மருந்துகள் மூலமாகவும் இயன்முறை மருத்துவம் மூலமாகவும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் சில காலகட்டத்தில் கொடுப்பார். ஆனால் நோயாளிங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வலி குறையலையேன்ட்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருந்தால் பண்ணாமலே மருந்து மூலமாகவே சரி பண்ணிக்கிறேன்னு அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஒரு கெடுதல். அது செல்ஃப் மெடிக்கேஷன். சில சமயம் மருத்துவராக பார்த்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ எழுதி கொடுப்பார். அப்போ அவர் அதுக்கான தேவையான பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த மாத்திரை சூட் ஆகும், இந்த மாத்திரைனால அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வந்துட்டுருக்காங்கிறதையும் அசஸ் பண்ணிவிட்டு சில சமயம் வருடக்கணக்காக மருத்துவர் மருந்து கொடுக்கும்போது அதில் எந்தவித கெடுதலும் வராமல் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ சில மெடிசின்ஸ் டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னு வந்திருக்கு. டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னால் நோயின் தன்மையே மாற்றக்கூடிய மெடிசின் வந்திருக்கு. அதனால தான் ஆரம்ப காலத்திலேயே நம்ம இந்த ஆர்த்ரைட்டிஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா நிச்சயமாக நோயின் தன்மையை மாற்றி ஆர்த்ரைட்டிஸ்னால் தீர்வு இல்லைங்கிற விஷயம் பொய்யாயிடுச்சு. இப்போ ஆர்த்ரைட்டிஸுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே தீர்வு இருக்குங்கிறது இந்த டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னால் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இயன்முறை மருத்துவமும் ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. இயன்முறை மருத்துவத்தில் பலவிதமான சிகிச்சை இருக்குது. அதில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கிரேடுன்னு ஒன்று இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2 அண்ட் கிரேட் 3 அண்ட் கிரேட் 4னு இருக்குது. ஸோ எந்த கிரேடில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கேட்டகரைஸ். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். சப்போஸ் பேஷண்ட்ஸ் வந்து இனிஷியலான கிரேட் 1ல் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக ஐஎஃப்டின்னு சொல்லுவோம், அதாவது இன்டர்ஃபெரன்ஷியல் தெராப்பி. அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐஎஃப்டியோடு சேர்த்து அவங்களுக்கு ஐஸ் ஃபர்மெண்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஐஸ் தெராப்பி. ஸோ ஐஸ் தெராப்பி எந்த மாதிரி தரணும் அப்படின்றது அவங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். ப்ளஸ் ஒன்ஸ் பெயின் ரிலீஃப் அவங்களுக்கு சப்சைட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜுன்னும் போது அவங்களுக்கு எக்ஸசைசஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்காது. ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ் மாடிஃபை ஆகும். அதில் பேஷண்ட்ஸும் அதிலே கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைசஸை நாங்கள் டீச் பண்ணுவோம். ப்ளஸ் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணால் அவங்களுக்கு எந்த மாதிரியான பெயின் வருது அப்படின்றத அதை கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை எந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம், அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை எந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணால் அவங்களுக்கு பெயின் வராது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேர் கிளைம்பிங் எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாக்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், ப்ளஸ் ஸ்குவாட்டிங் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஃப்ளோ சிட்டிங் எந்த மாதிரியாக மாறி இருக்கணும். ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணணும், அவங்களுடைய வீட்டில் எந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணால் அவங்களுக்கு பெயின் வராது அப்படின்ற மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவோம். ப்ளஸ் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். ப்ளஸ் என்ன எக்ஸசைஸை எத்தனை ரிப்பிட்டேஷன்ஸில் பண்ணணும், எத்தனை முறை பண்ணணும், ப்ளஸ் எத்தனை தடவை ரிப்பிட்டேஷன்ஸில் பண்ணணும் அப்படின்றதையும் பேஷண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிவிடுவோம். சப்போஸ் இது கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 வரும். ப்ளஸ் கிரேட் 3 அப்படின்ற ஸ்டேஜ் போகிறச்சே டாக்டர்ஸே யூஸ்வலாக சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எக்ஸசைஸ்லேயே க்யூர் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது அதிலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அப்படி இல்லை, அவங்க பேஷண்ட்ஸ் தே ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் எக்ஸசைசஸ் அண்ட் மொடாலிட்டிஸ் அப்படின்னு நமக்கு தெரியறச்சே அவங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அது நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது கூட எக்ஸசைஸ் தெரப்பி, இது ரெண்டும் செய்யும்பொழுது மருந்துகள், இயன்முறை மருத்துவம், எக்ஸசைஸ் இது மூலமாகவே ஆர்த்ரைட்டிஸில் ஒரு பெரிய தீர்வு காத்திருக்கு நோயாளிகள். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மருத்துவத்துறையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. எந்திர மனிதர்களை உருவாக்க உதவியாக இருந்த தொழில்நுட்பம் இப்போ மனுஷங்களுக்கு பழுதடைஞ்ச பாகத்தை சரி செய்ய எந்திரங்களை உருவாக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. வரும்பொழுதே நிறைய தேய்மானம் ஏற்பட்டு அந்த மூட்டை சாதாரணமாக நம்ம மருந்துலையோ இதுலையோ காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை ஒரு தீர்வாக மாறிவிடும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது எடுத்தோடனே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நாங்கள் நார்மலாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம்.
முடிஞ்ச வரைக்கும் அந்த இருக்கிற ஜாயிண்ட்டை அது ஸ்பெஷலாக ஒரு அந்த நோயாளி ஒரு 60 வயது கீழே இருந்தாவே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை உடனே சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு கீ ஹோல் சர்ஜரி, அது மூலமாக ஒரே ஒரு ஸ்டிச்சு தான், அது மூலமாக ஸ்கோப்பி நம்ம எப்படி டியூப் போட்டு வயிறுக்கெல்லாம் குடலெல்லாம் பார்க்குறோமோ அது மாதிரி நீக்குள்ளே ஸ்கோப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கெல்லாம் தேய்மானம் ஏற்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் அபலேஷன் தெரப்பின்னு பேர். அது மாதிரி பண்ணும்போது அது லேசர் மாதிரி சிகிச்சை, அதில் போய் அந்த ஜவ்வையோ அல்ல அந்த வீங்கி இருக்க காட்லேஜையோ கிளியர் பண்ணிட்டோன்னா அதன் மூலமாக பிளாஸ்மான்னு சுரந்து அது மூலமாக அந்த ஜவ்வே திரும்பி ஃபார்ம் ஆகும். எப்படி தழும்பு புண்ணில் ஆகுதோ அது மாதிரி புது காட்லேஜ் கூட ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக சில பேருக்கு தள்ளி போட முடியும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நிரந்தர தீர்வு கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாருமே மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சர்ஜரி சொல்லிடுவாங்களோன்னு தான். யூஸ்வலாக சர்ஜரிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் தான். அது தவிர இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற எல்லா சர்ஜரியுமே மினிமல் இன்வேசிவ், ரிசல்ட் ஓரியன்ட், முழுவதுமாக சரி பண்ணக்கூடிய தன்மை உள்ள அறுவை சிகிச்சைகள் தான் இருக்குது. அதனால் தைரியமாக இந்த மாதிரி சிகிச்சைகள் பண்ணும்பொழுது நிரந்தர தீர்வு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப வலிக்க ஆரம்பித்தோடனே நான் நிறைய டாக்டர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்டபோது அவங்க முதல்ல டென்டேட்டிவாக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க, அதிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்தது. பட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது வலி. சரி, நான் டாக்டர்ஸ்ட்ட கேட்டாக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்டேன். எல்லாருமே அநேகமாக நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. எனக்கான ரொம்ப பயம். பண்ணிட்டாக்கே ஒருவேளை கால் நடக்கவே முடியாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியே டைலமாலேயே ரொம்ப நாள் 2 வருஷம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் என் பசங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் அப்படி தாங்கி தாங்கி நடப்பங்க, அசிங்கமாக இருக்குமா, நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் வெரி காமன் நவ், எல்லோரும் நிறைய பேர் பண்ணிக்கிறா, நீங்கள் நல்லா நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூட எனக்கு தைரியம் கொடுக்கல. எனக்கு அப்போ கூட பயந்தான். தினம் ராத்திரி எதையான மெடிசன்ஸ் தடவிப்பேன், படுத்துப்பேன், எப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்டேன், வந்து இது மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணுமா, அவசியமா இது அப்படின்ட்டுலாம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மூட்டு தேய்மானத்திற்கு ஒரு நல்ல தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மனசில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி எவல்யூஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது. ஸோ மூட்டு தேய்மானத்திற்கு நிரந்தர தீர்வாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்திருக்கு. இது இப்போது எல்லாருமே நிறைய பேர் ரொம்ப சகஜமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருந்தாலும் நிறைய பேர் மனசில் இருக்கிறது வந்து பண்ணவங்க சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது, பண்ண அப்புறம் நார்மலாக இருப்போமா, இந்த கேள்வியெல்லாம் நிச்சயமாக இருக்குது. அதுக்கான தீர்வு தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மூட்டுகள் மூலமாக கம்ப்ளீட்டாக அது தீர்ந்துருக்கு. ஏன்னா அந்த மாதிரி மூட்டுகள் செய்யும் பொழுது ஹிப் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், நீ ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் எல்போ, ஷோல்டர் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. இந்த இடுப்பு எலும்பு மூட்டில் பார்த்திங்கன்னா இந்த நீல கலரில் இருக்கிற ஜவ்வு தான் அந்த எலும்போட ப்ரொடெக்ஷன். பந்து கிண்ணம் மூட்டில் இது கிண்ணம், இது பந்து, ரெண்டுலேயுமே கார்ட்லேஜுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நல்ல ப்ரொடெக்ஷன், ஜாயிண்ட் நார்மலாக இருக்குது. அதே தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சுன்னா சில வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, கிண்ணத்துலேயும் டேமேஜ் ஆகிருக்கு, பந்துலேயும் டேமேஜ் ஆகிருக்கு. பல வருடங்கள் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விடும்பொழுது வலி வந்துடும். எந்த ஸ்டேஜில் சிவியர் பெயின் வரும்னா காட்லேஜ் சுத்தமாக போய் நரம்பு மண்டலம் இங்கே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிண்ணத்துலேயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து உராயும் பொழுது அதிக வலி ஏற்படும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது தான் நாம் இந்த மாதிரி அந்த மூட்டையை மாற்ற வேண்டிய அவசியம் வரும். இது கிண்ணத்தை வந்து நம்ம மாற்றுறது மெட்டல்லையும், இது செராமிக், இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல். ஸோ இந்த மாதிரி மாற்றும் பொழுது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இடுப்பு எலும்புக்கு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண அப்புறம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டில் தான் இருக்கோமா இல்லையா அப்படின்னு புரிஞ்சிக்க கூட முடியாது அவங்க நோயாளிகள். அந்தளவுக்கு நார்மல் ஃபீலிங் இருக்கும். நிறைய பேர் தரையில் உட்காரலாமா, தரையில் உட்காரலாம், அந்த மாதிரியும் ஜாயின்ஸ் இருக்குது. ப்ளே, கேன் தே கோ ஃபார் பிளேயிங் அகெயின்? எஸ், ஆஃப்டர் ஹிப் ஜாயிண்ட் ஈவன் ஃபுட்பால் கூட விளாட்றதுக்கு அலோவ் பண்ணுறோம் நாங்கள். முழங்கால் மூட்டில் பார்த்திங்கன்னா கால் எலும்பு, அந்த கால் எலும்பில் தேய்மானம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல அந்த எலும்பை எடுத்துகிட்டு மெட்டல் பேக்கப்பில் பண்ணிவிடுவோம்.
அது தொடை எலும்புலையும் அந்த போர்ஷன் ஆஃப் தி எலும்பு எந்த இடம் தேஞ்சிருக்கோ அதுக்கு பதிலாக இந்த மெட்டல் வந்துடும். இந்த 2 மெட்டலும் உராயாமல் இருக்கிறதுக்காக இந்த பாலிஎத்திலின் இருக்கும். நீ ஜாயின் பண்ண அப்புறம் பேசிக் எக்ஸசைஸ் போஸ்ட் ஆப் பீரியடில் நெக்ஸ்ட் டே ஆர் டே ஆஃப் சர்ஜரி ஈவினிங்கே வந்து வாக் பண்ண வச்சுருவோம் பேஷண்ட்ஸை. ப்ளஸ் வந்து பெயின் ரிலீஃப்காக அவங்களுக்கு இனிஷியலாக ஐஸ் தெராப்பி, அதாவது க்ரையோதெராப்பின்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம வந்து இனிஷியலாக பெயின் ரிலீஃப்காக கொடுத்துருவோம். தென் வந்து டே 1, டே 2 அண்ட் டே 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி அவங்களுக்கு எக்ஸசைசஸ் சொல்லி தருவோம். தென் டே 4 அண்ட் டே 5 வரச்சு அவங்களுக்கு ஸ்டேர் கிளைம்பிங் ட்ரைனிங் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நீ பெண்டிங் பண்ணணும், எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும், எப்படி டாய்லெட் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் ப்ராக்ரஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 15 to 20 days ஆகுது போஸ்ட் ஆப் பீரியடில் அவங்க ஃபிசியோதெரப்பி வச்சு பண்ணினா மட்டும்தான் அவங்க எக்ஸசைஸை ஒழுங்காக பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெயின்னால் வந்து சரியாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் பார்த்திங்கன்னா வெரி புவராக இருக்கும், ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அவங்கள வச்சு ஃபிசியோதெரப்பி பண்ணால் அவங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன்ஸ் பீரியட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரிசல்ட்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பெயின்னால பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபிசியோ அசிஸ்டண்ட்டை வச்சு நம்ம பண்ணினா மட்டும்தான் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறதே யூஸ் இல்லாமல் போயிடும். மெயினாக நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இண்டிகேஷனே எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது தான். அறுவை சிகிச்சை பண்ண அப்புறம் நீங்கள் 1/2 மணி நேரம் நடக்கணும், 1 மணி நேரம் நடக்கணும், எவ்வளோ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு கூட தான் சொல்லி தான் அதை செய்வோம். ஸோ நல்லபடியாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போ இருக்கிற மாடர்ன் இம்ப்ளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நோயாளிகள் வந்து என்னால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணப்பறம் இது செய்ய முடியலங்கிற வருத்தமோ அல்லது அதனால் எனக்கு கோளாறு வந்துடுச்சுன்னா என்னங்கிற பயமும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது எப்படி ஆகும்னா, ஒரு சாதாரண மூட்டோடு நம்ம இருக்கும் பொழுது தவறி விழுந்தால் அல்லது நடக்கும்போதே கால் ஸ்லிப் ஆகிடுது மூட்டில் அப்படின்னு நார்மல் மூட்டுக்கு என்ன பிரச்சனை வரக்கூடியதோ அது மாதிரி தான் ஆகும். இதை தவிர அந்த மூட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மெட்டல் ஸ்லிப் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு 15 அல்லது 20 வருடம் கழித்து இருக்குது. 15 to 20 years கழித்து லூசனிங் அப்படின்னு பேர். இந்த லூசனிங்னால் மெட்டலுக்கும் போனுக்கும் நடுவில் இருக்க பைண்டிங் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் லூசனிங்னு பேர். அந்த மாதிரி லூசனிங் ஆகும்பொழுது முட்டியில் லைட்டாக வலி வரும். யூஸ்வலாக நாங்கள் வந்து இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்லுவோம். லைஃப் ஆஃப் த ப்ராசஸஸ் அப்படின்னு சொன்னாவே அந்த மெட்டல் தேஞ்சிடுறதோ அல்லது பிளாஸ்டிக் தேஞ்சிடுறதோ அது லைஃப் கிடையாது. அந்த மெட்டலுக்கும் எலும்புக்கும் நடுவில் இருக்க பைண்டிங்க்கு போன் செமெண்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சில மூட்டில் செமெண்ட் இல்லாமலும் யூஸ் பண்ணுவோம். செமெண்ட் இல்லாமல் பண்ணும்போது அந்த மெட்டலுக்கும் போனுக்கு நடுவில் எலும்பே போய் வளர்ந்து அதை பிடிமானம் ஆகிக்கும். இந்த பிடிமானம் எப்போ குறையுதோ அப்போ மெலிதாக ஒரு வலி ஆரம்பிக்கும். அந்த வலி தொடர்ந்து அதிகமாகி கொண்டே இருக்கும் சில வருடங்களில். இது எப்போ ஆரம்பிக்கும்னா 15 வருஷம் அல்லது 20 வருடம் கழித்து தான் ஆரம்பிக்கும். அது பேர் லூசனிங்னு பேர். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது பேர் ரிவிஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். இந்த மெட்டலை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும், அதாவது திக்னஸ் ஆஃப் த மெட்டல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அது பேர் ரிவிஷன் இம்ப்ளான்ட் பேர். அது மாதிரி பிடிமானமும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இம்ப்ளான்ட்டில். ஸோ சாதாரணமாக பண்ணுற ரெகுலர் இம்ப்ளான்ட்டுக்கும் இந்த ரிவிஷன் இம்ப்ளான்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் இம்ப்ளான்ட்டை போட்டு சரி பண்ணிவிடுவோம். திருப்பியும் பழைய மாதிரியே அவங்க நடக்கலாம், அதில் ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. கரெக்டாக 30th day ஐ ஸ்டார்டட் குக்கிங். நடக்க ஆரம்பித்தேன் ரோட்லலாம். ஒரு 2 மாதம் அதுக்கப்புறம் நான் படிக்கட்டெலாம் நல்லா ஏற ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அவ்வளோ நல்லா நான் நடக்கிறேன். இப்போ எவ்வளோ நல்ல தூரம்னாலும் நடக்க முடிகிறது, எவ்வளோ படிக்கட் வேணாலும் ஏறுறேன், எவ்வளோ நேரம் வேணாலும் நின்றுட்டு நான் சமைக்கிறேன். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் இதுக்கு முன்னாடியே இதை நான் ஆப்ரேஷனை பண்ணிட்டு இருந்திருந்தேன்னாக்க இந்த வலியோடு அவஸ்தைப்பட்டிருக்கவும் வேண்டாம், என்னுடைய வேலையே நான் விட்டுருந்துருக்க வேண்டாம், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நானும் சந்தோஷமாக இருந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் சந்தோஷப்படுத்தியிருந்துருக்கலாம். அதை நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் பயப்படவே வேண்டாம் நான் நினைக்கிறேன். இதயம், நுரையீரல், சிறுநீரகங்கள் எல்லாம் பராமரிக்க தான் உணவு கட்டுப்பாடு தேவை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம். ஆனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் நம்ம சாப்பிடும் சாப்பாடுனால தான் உருவாகுது அப்படிங்கிறத ஏன் மறந்துட்டோம்?
நம்ம கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். கார்டியாக் பேஷண்ட்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேக்டர் தான் அது. ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் அண்ட் அது தவிர ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆன்ஜைனா, செஸ்ட் பெயின். இந்த காம்பினேஷன் இருக்கவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, மூட்டு அலர்ஜி, சில பேருக்கு ஸ்மோக்கிங்கும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய்க்கு தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் உடனே தெரியாது, எல்லாமே 1 or 2 இயர்ஸில் கஷ்டம் கொடுத்துறாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்பப்போ வலி வரும், கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரி, அப்போயும் ரெஸ்ட்டு தான் எடுப்பாங்க, திரும்பியும் நோ எக்ஸசைஸ், நோ ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு 10லேருந்து 15 வருடம் அல்லது 20 வருடத்தில் அவங்களுக்கு வந்து ஃபுல் ப்ளோன் ஆகிடும். அப்போ போய் மருத்துவம்னு ஆரம்பிச்சிங்கன்னா முதல் மருத்துவமே அறுவை சிகிச்சை, மினிமல் இன்வேசிவில் ஆர்த்ரோஸ்கோப்பியாக இருக்கலாம், அல்லது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு முதல் எடுத்தோடனே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பாங்க. வயசாகிறது வேணா காலத்தோட கையில் இருக்கலாம், ஆனால் முதுமை அடையிறது முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்கு. காலம் உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்துட்டு போக விடுறது புத்திசாலித்தனமா, இல்லை காலத்தையும் தாண்டி உங்க மனசை போலவே உங்களுடைய உடலையும் இளமையா வச்சுக்கிறது புத்திசாலித்தனமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். வரும் முன் காப்போம் நாடி.